திரு கோட்டீஸ்வர், இங்க தொடர்ச்சியா தொகுதி உடன்பாடு கூட்டணி விஷயங்கள் அதெல்லாம் பேசும்போது சில சலசலப்புகள் எழுந்தது. அது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகத்தான் இன்னைக்கு இது ஒரு நீண்ட கால கூட்டணி அப்படிங்கிற வகையில முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? எப்படி பார்க்கணும்? டீ பார்ட்டினாலுமே நம்ம ஊரில் விசேஷம் தான். அது சின்ன லெவல்னாலும் சரி, பெரிய லெவல்னாலும் சரி. இப்போ வரலாறு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்டன் டீ பார்ட்டி, இந்த எப்படி வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ராஜ்பவன் டீ பார்ட்டி, அதிகமாக செலவு பண்ணி அது விரயமாக போகுது மக்கள் பணம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி முதல்வர் ஒரு டீ பார்ட்டி வைக்கிறாரு. இந்த முதல்வரோட இந்த டீ பார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அது வச்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கூட்டணியில் ஒரு சில சலசலப்புகள் வந்திருக்கு. ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்டிகே வந்ததுக்கு பிறகு டிஎம்கேக்கு முன் அப்படின்னு பார்க்கும்போது, டிஎம்டிகே வந்ததுக்கப்புறம் ஒரு சில சலசலப்பு இருக்குது. அதை அந்த இடத்துல அவர் உணர்றாரு. அதை சரி செய்யறதுக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு வியூகமாகவும் சரி, ஒரு நட்பு ரீதியாகவும் அதை சரி செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெறுவாருன்ற நம்புகிறோம். இதெல்லாம் எதோட பார்க்கணுன்னா, திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு உள்ள வர்றாரு. ஒரு எம்பியாக இருக்கிறவர் காட்டுமன்னார் கோயிலில் நானே நிற்கிறாருன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல் ஏது அப்படின்றது அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை இது பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி டீ பார்ட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஐஸ் பிரேக் பண்ணி என்ன காரணம் இது, அவரும் ஒரு சில மாற்றங்கள்லாம் வருன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அது ஒன்று. அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக ஒரு சைடு டீ பார்ட்டி முடிஞ்சோட அந்த கையோட, இல்லை டீ பார்ட்டி நடக்கிற அந்த கையோட நாமினேஷன் நடந்திருக்கு. இதில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள். இதில் பியூட்டி என்னென்னா, லேட்டாக வந்தாலும் விஜய் சார் பிஜேபியோடவும் காங்கிரஸோட முந்திக்கிட்டார். ஏன்னா வேட்புமனு தாக்கல்ன்றது தாவேக்கா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தேசிய கட்சிகள் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளணும், நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வேணும்லாம் டெல்லிக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்க பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு. வாங்கினது 28 சீட்டு இல்லை 28 சீட்டு. அதில் இந்த நேரம் வேட்பாளர் பட்டியல். இப்போ எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளோ பிரச்சனைகள் தேசிய கட்சியில் இருக்குன்றதை அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை தாண்டி பிரியன் சார் ஒரு விஷயம், அந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி சொன்னார். அவர் பேசினதில் நிறைய யதார்த்தம் இருக்குது. அதாவது 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்றது அது பணம் நான் செலவு பண்ணுற மாதிரி. அது யார் அதிகாரிகள் சொன்னாங்களா, இல்லை வேறு யாருன்னா கட்சிக்காரங்களை சொன்னாங்களா, யார் சொன்னாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல வழக்கமாக திமுகவோட வாக்குறுதி அப்படின்றது யதார்த்தத்தை ஒட்டி போகும். இந்த வாட்டி திமுகவோட வாக்குறுதி என்பது யதார்த்தத்தை ஒட்டி போகலை. அதே மாதிரி அவர் சொன்னது அதிமுகவோட வாக்கு உறுதி இந்த வாட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணார். அது யதார்த்தத்தோட வெளிப்பாடு. 10,000 ரூபா பணம் வருதுன்னா யாருங்க வேணான்னுவாங்க? நீங்கள் கொள்கை சொல்லுங்கள், கோட்பாடு பேசுங்க. அதை தாண்டி நான் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் பணம் தரேன், நான் வந்த உடனே ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னும் போது, இப்போ எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் மாதிரி ஒரு பணத்தை இது போட்டுட்டு ஃப்ரிட்ஜு ஒன்று ரெடி பண்ணிட்டு போகிற இடத்துக்குலாம் இந்த 10,000மும் ஃப்ரிட்ஜு வச்சுன்னு போனாங்கன்னா அந்த பிரச்சாரமே பெருசாக பேசு பொருள் ஆகிடும். ரீச் ஆகுது ஆகலை அப்படின்ற ரீச் ஆகல. கடந்த முறை வாஷிங் மிஷினுக்கும் ஆயிருக்கணும்ல. வாஷிங் மிஷினுக்கு ஆகாது. ஏன் ஆகாதுன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. நீங்கள் எப்பவுமே ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எடுபடாது. நீங்கள் உதாரணத்துக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கை எல்லாமே அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சூப்பர் ஹிட். தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா அதில் எப்பயுமே ஸ்கோர் பண்ணுறது திமுகவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் திமுகக்கு எனக்கு மேபி என்னை விட அண்ணன் சாமன் அதிக அரசியல் பார்த்துருப்பாரு, பிரியன் சார் அதிகமாக பார்த்துருப்பாரு, அவங்களுக்கு தெரியும். நான் பார்த்த ஒரு 3-4 அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தான் மொதல் வாட்டி திமுகவுக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஸ்லிப் ஆயிடுச்சு. அது கடைசி நேரம், அது இன்னும் பெரிய பேசுகிறவங்கள யதார்த்தம் அங்கே மிஸ்ஸிங். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க விஜய் அவர்கள். ஷாம் சார் ஸ்டார்டிங்கில் காட்டின போது, இல்லை விஜய் பிரியன் சார் சொல்லும் போதும் ஒரு விஷயத்தை ரொம்ப குறிப்பாக சொன்னாங்க. இந்த தொண்டர்களோட மனநிலை இது ரொம்ப ரொம்ப மோசமாக, அநாகரிகமாக, காவல்துறை அனுமதி தரல. காவல்துறை, நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை அனுமதி தராதுன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தர் தான் தலைவரா? நாட்டில் வேறு பிரச்சனையே கிடையாதா? இப்போ ஒருத்தர் செயின் அறுத்துன்னு போகிறான், இல்லை வீட்டில் ஒரு பொருள் திருடு போகுது, இல்லை மற்ற விஷயங்கள்லாம் காவல்துறை பார்க்கணும், விசாரிக்க வேண்டியது இருக்குது. தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு 5000 பேர் 6000 பேரை நான் கண்ட மணிக்கு கூட்டு போவேன், அவங்கெல்லாம் தாவுவாங்க, பைக்கில் வீலிங் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் ஏறி நிற்பாங்க அப்படின்னா காவல்துறை மனுஷங்க தானேங்க அவங்களாம். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கட்சி இருக்குல்ல, ஒரு 1000 பேரை ஒரு தொண்டர் படைன்னு உருவாக்கி ஏன் அவங்க தொண்டர்களை அவர் பாதுகாக்க முடியாது? உங்கள் கட்சியில் ஒரு கட்டமைப்பு இருந்தால், ஒரு வட்ட செயலர், பகை செயலர், அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தால் அவங்க கட்டுப்படுத்துவாங்க. கட்டமைப்பே இல்லாமல் ஒன் மேன் ஷோவில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா இதுலேயும் பொய் நிறைய இருக்குது. அதாவது உண்மைக்கு புறம்பா. ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், ஒரே நாள் 5 தொகுதி பிரச்சாரம் பண்ணுவார், தேர்தல் ஆணைய வண்டி வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்கன்னாரு. அதுக்கப்புறம் எதுவுமே அவர் பண்ணல, பிரச்சாரத்துக்கும் போல. இன்னைக்கு 4 தொகுதிக்கு அனுமதி வாங்கினாங்கல்ல, 4 தொகுதிகளில் பரப்புரை பண்றதா திட்டமிட்டு வந்தது. கூட்டம் காரணமா உரிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி 2 தொகுதியோட முடிச்சுட்டாங்க. சரிங்க, 2 தொகுதியில பண்ண முடியல. அதானே சார் யதார்த்தம். உங்களால முடியல, உங்களால எதுதான் முடியும்? ஜனநாயகம் படம் வெளியே கொண்டு வர முடியாது
முடியாது, 1.5 கோடி ரூபா பணம் கட்ட முடியாது, விவாகரத்து வழக்கை உடனே பஞ்சாயத்து முடிக்க முடியாது, அதுக்கப்புறமா வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, வேட்பாளர் வந்து உங்க சொந்த பர்சனல் இல்ல, அது நம்ம அதோட ஒப்பிட்டு சரி, நான் அதோட ஒப்பிடல, அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. 4 தொகுதிக்கு நான் அதாவது 5 தொகுதினாங்க, அப்புறம் 4 தொகுதிக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. பர்மிஷன் வாங்கின நேரத்தில் சொன்ன இடத்துல ஒரு விஷயத்தை நடத்த முடியலன்னா வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க. குறைந்தபட்சம் ஒரு நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், இதை 2 கூட உங்களால மெயின்டைன் பண்ண முடியல. நீங்க என்ன தலைவர்? வந்தவங்க உங்க தொண்டர்கள். அதை கட்டுப்படுத்துற கடமை யாருக்கு இருக்கு? தார்மீக அடிப்படை யாருக்கு இருக்கு? இப்போ 4 பேர் இப்போ அங்க வரவங்க 4 பேர் வைன் ஷாப்பு குடிச்சிட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க, மண்டை எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே கடந்து போயிடுவீங்களா? இல்ல திரு கோடீஸ்வரன், இதை அப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா மாவட்டங்களுக்கு போகும்போது முதல் முறையா விஜய் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்த கூட்டத்தை போல தானே பெரம்பூருக்கும் குளத்தூருக்கும் போகும்போது ஒரு கூட்டம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம். கரெக்ட் சார். அது தொண்டர்களா இருக்கலாம், வாக்காளர்களா இருக்கலாம், பொதுமக்களா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். சரி, இந்த பிரச்சனையை யார் உணரணும்? இப்படி நம்ம போற இடத்துல கூட்டம் சர்க்கஸ் பார்க்குற கூட்டம் மாதிரி வருது அப்படின்னா அந்த சர்க்கஸை டெய்லி நடத்தியிருந்தா கூட்டம் குறைஞ்சிருக்கும்ல. இப்போ வருஷத்துக்கு ஒரு 30 நாள் 35 நாள் நீங்கள் சர்க்கஸ் நடத்திங்கன்னா கூட்டம் வரும். வருஷம் பூரா சர்க்கஸ் நடத்தினா கூட்டம் வருமா? வராது. அதனால தான் அவர் அதை பண்ண மாட்டார். கிட்டத்தட்ட அவங்க சர்க்கஸ் தான் பண்ணினுங்கிறாங்க. சார், எவ்வளவு பாதிப்பு ஆகுது சார் மக்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சி வாங்க, முதலமைச்சர் ஆகுங்க, இல்லை நீங்கள் தோத்து போங்க, வெற்றி பெறுங்க, அது வேற. குளத்தூரில் அந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு தாண்டி வர முடியாது. இந்த சைடு மாதவரத்தில் இருக்கிறவங்க கிராஸ் பண்ணி புளியாந்தோப்பு போக முடியாது, புளியாந்தோப்பில் இருக்கிறவங்க ரெட் ஹில்ஸ் போக முடியாது. நீங்க யார் எதுக்கு இவ்வளவு பிளாக் பண்றீங்க? ஒவ்வொரு வாட்டியும் கேட்டா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. சரி, பர்மிஷன் கொடுத்தாங்களா? 4 தொகுதி போக வேண்டியதானே? 4 மணிக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல, என்ன பண்ண போறாரு அவரு? உழைக்கிறதே பார்ட் டைம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வெளில வராரு. நாமினேஷன் அன்னைக்கு அழகா பெரம்பூர்ல கொடுத்துட்டு அப்படியே குளத்தூர் போய் அப்படியே வெள்ளிவாக்கம் போய் அண்ணா நகர் போய் அப்படியே கோயம்பேடு போய் அப்படியே ஈஸியார் போனா வேணாந்தா? இல்லை போகிற வழியில் சோழிங்கனூர் அங்கே ஒரு பாயிண்ட். அப்போது 2 மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சாதாரண ஆளுக்கு ஆகுதுன்னா விஜய் சார் செய்யறதுக்கு 2 நாள் ஆகுது. ஓகே, அப்போது நீங்கள் பொறுமையாக பண்ணுறீங்க. ஒரு இதெல்லாம் டமாஸ்க்கு பண்ணுறீங்க. நீங்கள் 2 மணிக்கு இங்கே வருவேன், 4 மணிக்கு அங்கே வருவேன், 6 மணிக்கு வருவேன், எதுக்கு ஏமாத்துறீங்க மக்களை? 4 மணி நேரம் நிற்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தா மனுஷால் மாதிரி தெரியல. இப்போ உங்களை பார்க்க நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், 4 மணி நேரம் நீங்கள் காக்க வச்சிங்கன்னா தமிழ் சமுதாயத்தில் அது நல்லதா கெட்டதா? அது ஒருத்தரோட நேரத்தை மதிக்காதது என்ன? இன்னொன்றுங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு? எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 200 தொகுதி போயிட்டாரு. எங்கனாச்சும் வந்து போக்குவரத்து நெரிசல், அந்த ஆம்புலன்ஸ் போனது பிரச்சனையாச்சா? இப்போ முதல்வர் 2ஆம் தேதியிலிருந்து போறாரு. அவர் போன இடத்துல எங்கன்னா பிரச்சனை வந்துச்சா? இல்ல, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வெயில்ல போய் தெருவா போறாரு, எங்கன்னா போக்குவரத்து நெரிசல் இல்ல எவனா தாவுறாங்களா? அப்ப இவங்களுக்கு ஒண்டி ஆகுதுன்னா இதை யார் முதல்ல சரி செய்யணும்? இவரு தான் வந்து அதை சரி செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்னா, எப்பா பறகுறவங்க, ஓடுறவங்க, தாவுறவங்க, குதிக்கிறவங்களாம் பனை வருவாங்க, உங்களெல்லாம் பார்த்துடுறேன், உங்க அபா அமைதியாயிட்டோம். இதுக்கப்புறம் நான் பொதுமக்களையும், ஏன்னா பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும், ரசிகர்கள் ஒண்டி ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது. அவங்கள வந்து நான் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் அவரு உணரணும். அவரோட தப்பை அவர் உணராத வரையிலும் இது இப்படியே தான் தொடரும். கிட்டத்தட்ட இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இவரோட கெப்பாசிட்டிக்கு ஒரு நாளைக்கு இப்போ 2 தொகுதின்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 40 தொகுதி தான் அவர் சுற்றி வர போறாரு. 40 தொகுதி 234 தொகுதியில்ன்றது நான் இதில் வந்து திருச்சியை சேர்க்கல, திருச்சிக்கு அவர் நாமினேஷன் டைம். அப்போ தமிழ்நாடு பரப்புரை அந்த நிலப்பரப்புல 13லேருந்து 15% நிலத்தையும் இல்ல ஒரு 20% மக்களை தான் ஒரு தேர்தலுக்கே சந்திக்க போறாரு. இந்த லட்சணத்துல தான், அதாவது he is racing against time. சார், நேரத்தை எதிர்த்து டைம்ல நீங்க போட்டி போட்டீங்கன்னா வெற்றி பெறது கஷ்டம். உசைன் போல்ட் ஏன் ஜெயிக்கிறாருன்னா தன்னோட நேரத்தை தானே முறியடிக்கணும்னு ஓடுறாரு. அதனால தான் இப்போ நீங்க கார் ரேஸ், பைக் ரேஸ்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல யார் ஓட்டுறா என்ன சிசின்னு பார்க்க மாட்டாங்க. என் லேப்ல நான் எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு ஸ்பீடு போனோம், என்னோட டைமிங் நானே அடிக்கணும்னு. அதுதான் ஒரு வெற்றியாளருக்கு அறிகுறி. இல்ல, இப்ப இந்த சூழல், இது டிஜிட்டல் உலகம். இங்க குளத்தூர்ல பேசினா உடனே ஊரு பூரா தெரிய போகுது, எல்லாரும் என்ன பேச போறாரு, என்ன பரப்புரை பண்ண போறாரு, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஊரு பூரா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு இல்ல? சரி சார், அவ்வளவு பெரிய டாப் ஸ்டார்னா அப்ப நீங்க நாமினேஷன் பண்ணிட்டீங்களா, வீட்ல இருந்தே பண்ணுங்க சார், வாட்ஸ்அப்ல யூடியூப்லயே கட்சி நடத்துங்க, எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு டெபாசிட் போகும் சார். இப்போ நான் கேட்கிறேன், அது கோட்டீஸ்வரன் அப்பயே அது கேள்விக்குள்ளாக்குவாரு. நீங்க கேள்விக்குள்ளாக்குவேன், அதே நான் கேட்பேன். நான் சார், நாம வந்து நான் அதனாலதான் களத்துக்கு வராரு, பரப்புரை பண்றாரு. அதாவது அப்போ டிஜிட்டல்ல பண்ணுவோம், வர்ச்சுவல் வாரியர் வச்சு அரசியல் பண்ணிக்குவோம் சொல்றீங்க, களத்துக்கும் போக மாட்டேன்றீங்க. நீங்க யாரு பேசிக்கா? நீங்க பண்ற அரசியல் புதுசா இருக்கு. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்த மாதிரி எழுதி வச்சிருக்காருங்க அபிடாவிட்ல, அப்படி ஒரு செய்தி வருது. சரி, யாருன்னா வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தது எல்லாமா வந்து சொல்லுவாங்க, அது அன்பளிப்பா இருக்கட்டும். இப்ப அதை நீங்க கடனா எதுக்கு? வேற எந்த அபிடவிட்ல இந்த மாதிரி இருந்தது இல்லையா? இல்லையே.
யாருக்குமே மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் முதற்கொண்டு யாருக்குமே இந்த மாதிரியான சரி சார், அப்போ நீங்களும் அதே அரசியல்வாதி தானே? நீங்களும் அதே அரசியல்வாதி தானே சொல்லுங்க. அப்போ நீங்க ஒத்துக்கங்க, நான் அந்த மாற்றம் கிட்டலாம் கிடையாது, நான் எல்லாரும் மாதிரியும் ஒண்ணுதானு. அது பண்ண மாட்டேன். நீங்க தூய சக்தின்றீங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்ல. இல்ல சார், விஜய் மட்டுமே ஏதோ வித்தியாசமான அணுகுமுறைகள்ல இருக்கிறாரு. அவர் கடன் கொடுக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் மீதும் அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள் விமர்சனம் வச்சாங்க. அம்மையார் ஜெயலலிதா மேல விமர்சனம் வச்சாங்க, கலைஞர் மீது வச்சாங்க, எடப்பாடி பழனிசாமி மீதும் விமர்சனம் இருக்கு, விஜய் மீதும் விமர்சனம் வரும். சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பேசலாம்.